கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம், கலாத்தியர் 6வது அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். கலாத்தியர் 6:15-16 வசனங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. கடந்த வியாழக்கிழமை காலையில தூக்கத்திலிருந்து எழும்பும் போதே ஆவியானவர் இந்த வார்த்தையை காதுல தெளிவா கேட்க வைத்துதான் எழும்பினார். புது சிருஷ்டியே காரியம். கிறிஸ்து இயேசுவுக்குள் 2 கூட்டத்தார் உண்டு. கிறிஸ்து வெளிப்படுறதுக்கு முன்னாடி வர யார் விசேஷித்த கூட்டத்தார் தெரியுமா? விருத்த சேதனம் உள்ளவர்கள், அதாவது இஸ்ரவேலர் மட்டுமே. மீதி எல்லாருக்கும் காமனா ஒரு பெயர் உண்டு, விருத்த சேதனம் இல்லாதவர்கள். நீங்க என்னதான் படிச்சாலும் விருத்த சேதனம் இல்லாதவன் அவன் யாரு? அவன் என்ன படிச்சிருக்கிறான்? இவன் தானே விருத்த சேதனம் இல்லாதவன் தானே. சிம்பிளா சொல்லணும்னா புறஜாதி தானே, புறஜாதி தானே. ஆனா எப்பொழுது கிறிஸ்து என்றாகிறாரோ, தம்முடைய மாம்சமாகிய திரையை கிழிக்க ஒப்பு கொடுத்து பகையாக நடுவாக நின்ற அந்த சுவரை உடைச்சு இரு திறத்தாரையும் ஒன்றாக்கினாரோ, அப்பொழுது ஆண்டவருக்கு இஸ்ரவேலர்கள் தனியா ஸ்பெஷல் அப்படிலாம் கிடையாது. அதனாலதான் தேவனுடைய இஸ்ரவேலர் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமே கிடையாது. புது சிருஷ்டியே காரியம், நியூ கிரியேஷன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 16-17 வசனங்களிலே, ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப புது சிருஷ்டி யார் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள். அந்த 16வது வசனத்தை கவனிச்சீங்களா? அது ஒரு விஷயம் கூட வாசிங்க சகோதரர். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் ஒருவனையும், சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. இதுதான் புது சிருஷ்டியினுடைய பார்வை. மாம்சத்தின்படி அறிந்தால் எப்படி நமக்கு தோணும்? இவங்க யாரு? இவங்க விருத்த சேதனம் உள்ளவர்கள், இவங்க நம்ம ஆட்கள். இவங்க யாரு? இவங்க விருத்த சேதனம் இல்லாதவங்க, அவங்க வேற. இந்த கொரிந்து சபையை பொறுத்த வரைக்கும் குரூப்பிசம் பயங்கரமா இருக்கு. வரங்கள் நிறைய இருக்கு, அதுல ஒரு குறை கிடையாது, யாதொரு வரங்களிலும் குறைவில்லாதவர்கள். ஆனா என்னன்னா, ஒரு கூட்டம் பவுலை சேர்ந்தவர்கள், இன்னொரு கூட்டம் அப்பல்லோவை சேர்ந்தவர்கள், இன்னொரு கூட்டம் கேபாவை சேர்ந்தவர்கள், இன்னொரு கூட்டம் இயேசுவை சேர்ந்தவர்கள். அதுவும் இயேசுவை சேர்ந்த கூட்டம் எப்படி சேர்ந்த கூட்டம் தெரியுமா? மாம்சத்தின்படி சேர்ந்த கூட்டம். இப்போ பவுல் மாம்சத்தின்படி பார்த்தாருன்னு வைங்களேன், எந்த கூட்டத்தில் இருந்திருப்பார் தெரியுமா? பவுலுக்குன்னு ஒரு டீம் இருக்குல்ல, அங்க உட்கார்ந்து இருப்பார். பொதுவாகவே அப்படிதானங்க, நமக்கு சப்போர்ட்டா நமக்கு ஃபேவரா பேசுறவங்கள தானே நம்ம சர்க்கிள்ல வச்சிருப்போம். அந்த சர்க்கிள்குள்ள இருந்து இப்ப பவுல் வந்து கொஞ்சம் மாம்சீகமா பாக்குறாருன்னு வைங்களேன், என்ன பண்ணுவார்? இந்த பவுலை சேர்ந்த ஒரு டீம் இருக்கிறாங்கல்ல, அவங்க கூட கமிட்டி, அவங்க கூட தனி மீட்டிங் நடக்கும். அந்த கூட்டத்திலிருந்து மற்ற 3 கூட்டத்துக்கு மேல கல்லறிவார். பவுல் சொல்றார், நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைக்கு இந்த பார்வை இருக்கணும். இப்படிப்பட்ட பார்வை இருந்தால் மட்டும்தான் எல்லாரையும் ஒரே போல பார்க்கவும் முடியும், எல்லாரையும் ஒரே போல நேசிக்கவும் முடியும். இல்லைன்னா பணக்காரன ஒரு விதமான பார்வை, ஏழை இன்னொரு விதமான பார்வை வரும். படித்தவனை பார்க்கிற பார்வை ஒன்று, படிக்காதவனை பார்க்கிற பார்வை வேற.
இன்னைக்கு ஒரு வீட்டிலேயே நம்ம பார்வையை மாத்துறோம்னாலே நாம இன்னும் முழுசா புது சிருஷ்டி ஆகல. இயேசு உடைச்சிட்டாரு. என் பார்வை எப்படி இருக்கிறது? நான் ஒவ்வொருவரை சிலரை பார்க்கும்போது ஆங்கிற, சிலரை பார்க்கும்போது சீங்கிற அப்படின்னு அர்த்தம் என்ன? என் கண்கள்ல இன்னும் செதில்கள் இருக்கிறது என்று அர்த்தம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையன ஒளிந்தன. பவுல் சொல்றார், இந்த வேர்டை நல்ல கவனிங்க. நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியும். அடுத்து ஒரு வேர்டு சொல்றார் பாருங்க, நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்த. மாம்சத்தின்படி அறிந்திருந்த கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிகிறது என்ன? நமக்கு தெரியும். அது எல்லாருக்கும் தான் தெரியும், நமக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தெரியும். என்ன? அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில வந்தார். மரியாள் கர்ப்பவதியாகி மாம்சத்தின்படி இருந்தால் மரியாளுடைய குமாரன், தச்சனுடைய குமாரன். தெரியும், இது எல்லாருக்கும் தான் தெரியும். இயேசுவை நம்பாதவங்களுக்கு தெரியும். இயேசு கற்பனை பாத்திரம் அல்ல. இயேசு தேவன் கிடையாதுன்னு சொல்றவனே அவர் வந்த நாளை வச்சுதான் தன்னுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறான். இன்னைக்கு இயேசு மாம்சத்தின்படி எல்லாருக்கும் தெரியும், மாம்சத்தின்படி தெரியும். இவர் யாரு? இவர் யோசேப்பு மரியாளின் பிள்ளை. மாம்சத்தின்படி இயேசுவை அறிந்தவர்களுக்கு இயேசுவின் காலத்தை கேட்டால் 2024 என்று சொல்வார்கள். ஆவியின்படி இயேசுவை அறிந்தவர் யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், எனக்கு அவர் பின் வந்தும் அவர் எனக்கு முன் இருந்தவர். ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த பூமியில இறங்கி வந்தது. மாம்சத்தின்படி அறிந்தவர்களுக்கு ஆமென். இயேசு 2000 வருஷம் தானே ஆச்சு உங்க ஆண்டவர் வந்து. மாம்சத்தின்படி அறிந்தவர்கள் சொல்லுவாங்க, உங்க ஆண்டவர் 3 ஆணில தொங்கினவர் தானே. மாம்சத்தின்படி அறிந்தவர்களுக்கு இவ்வளவுதான் தெரியும். ஆனா ஆவியின்படி அறிந்தவர்களுக்கு தான் தெரியும், அவர் சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்துக் கொண்டு சிலுவையிலே. ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி அறிந்தவர்கள் குழந்தை இயேசுவை கொண்டாடுவாங்க. இன்னும் வருதில்ல 3 மாசத்துல. ஆவியின்படி அறிந்தவர்கள் அவரை ராஜாதி ராஜாவாக, அவரை கர்த்தாதி கர்த்தராக, அவரை எனக்கு கிறிஸ்துவை செலிப்ரேட் பண்ண பிடிக்கும்னு சொல்றவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எனக்கு இயேசுவை கொண்டாட ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கணும். ஹல்லேலூயா. அதனால பவுல் சொல்றார், எங்களுக்கு அது தேவையில்லை. ஆமென். எருசலேமே புனித பயணம். இப்ப போனா பாம்பு போட்டுருவாங்க. போறது தப்பா? தப்பு கிடையாது. பார்க்க வாய்ப்பு இருந்தா போங்க, பாருங்க. ஆனா அது பார்த்தாதான் பரலோகம் ஒண்ணும் கிடையாது. மாம்சத்தின்படி இயேசு அறியறதுக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்கு, நிறைய காரியம் இருக்கு. ஆனா அப்படி அறிந்து எத்தனை பேர் எருசலேம் போயிட்டு வராங்க? போயிட்டு வந்தவங்க எல்லாம் 144,000 பேர் இருக்காங்க இல்ல. இன்னைக்கு மாம்சத்தின்படி எல்லாருக்கும் நமக்கு தெரியறதை விட இந்த டிபேட்ல எல்லாம் வேற மதத்தினர் பேசுவாங்க பாருங்க, ரெஃபரன்ஸ் உட்பட அடிக்கிறாங்க பாருங்க. மாம்சத்தின்படி இயேசுவை நிறைய பேருக்கு தெரியும். ஆமென். ஆனா நான் பெற்ற பாக்கியம் என்ன தெரியுமா? ஆவியின்படி. யோவான் ஸ்நானன் சொல்றான், அப்படியே பிரீச் பண்ணிட்டே இருக்கிறார். பிரீச் பண்ணிட்டு இருக்கும்போது, நீர் தான் மெசியாவா? அப்படி கேட்கும்போது, மெசியாவா? அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரவான் அல்ல. அவர் எனக்கு பின் வந்தும். யோவான் பிறந்து எத்தனை மாசம் கழிச்சு இயேசு பிறந்தார்? 6 மாசம் கழிச்சு. அவர் எனக்கு பின் வந்தும் எனக்கு முன்னிருந்தவர். அப்படி பேசிட்டு இருக்கும் போதே அவர் ஃபீல் பண்றார், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் இங்கே நிற்கிறார் அப்படிங்கிறார். ஆமென். ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர்ல இதை பேசலாம்னு நினைக்கிறேன். எனக்கு அதுக்கப்புறம் அது அந்த ஸ்பாட்ல ஆண்டவர் காண்பித்த வெளிப்பாடு. அதனால அதுக்கப்புறம் எனக்கு அது மைண்டுக்குள்ளே கிருன்னு ஓடிட்டே இருந்து. அதாவது நீங்க இயேசுவை பத்தி சொல்லிட்டே இருந்தா
கொஞ்ச நேரத்துல அந்த பிரசன்னத்தை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இயேசுவின் பிரசன்னத்தை ஃபீல் பண்ணணுமா உங்களுக்கு? நீங்க இயேசுவை பத்தி பேசிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துல யோவான் பேசிட்டே இருக்கிறார். அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரவான் அல்ல அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அமைதி. நீங்கள் அறியாது இருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கிறார் சொல்லிட்டு அடுத்து சொல்வார், நானும் அவரை அறியாதிருந்தேன். அப்பொழுது ஆவியானவர் எவர் மேல் புறாவை போல இறங்குவாரோ அவர்தான் எனக்கு யாரு காட்டி கொடுத்தா தெரியுமா? ஆவியானவர். மாம்சத்தின்படி, இன்னைக்கு மாம்சத்தின்படி. அதனாலதான் அங்க ஒரு கூட்டம், நாங்கள் இயேசுவை சார்ந்தவர்கள் நிக்கிறாங்க. இயேசுவை சார்ந்தவர்கள் என்ன? யோசேப்பு எங்களுக்கு ஒண்ணு விட்ட சொந்தம், ஒண்ணு விட்டா. ஆமே, அப்படி ஒரு கூட்டம் வருது. நாங்கெல்லாம் பரம்பரையா எங்க தாத்தா யாரு தெரியுமா? எங்க பூட்டா யாரு தெரியுமா? பூட்டா தானே, என்ன பூட்டா யார் தெரியுமா? ஆண்டவர் சொல்ல சிம்பிளா முடிச்சு, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்றார். இன்னைக்கு நீ என்ன போர்டை தூக்கிட்டு வரையோ அதெல்லாம் நத்திங். புது சிருஷ்டியே காரியம். விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் ஒன்றுமே இல்லை. பைபிள் காலேஜ் படித்தவன் என்றும், படிச்சவங்க அதுக்குன்னு ஸ்டாப் பண்ணிடாதீங்க, எக்ஸாம்பிள் சொல்லு. பைபிள் காலேஜ் படிக்காதவன் என்றும் ஒன்றுமே இல்லை. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் என்றும் கிறிஸ்து அல்லாத குடும்பத்தில் பிறந்தவன் என்றும் ஒன்றுமே இல்லை. பாஸ்டர் குடும்பத்தில் பிறந்தவன் என்றும் விசுவாசிகள் குடும்பத்தில் பிறந்தவன் என்று ஒன்றுமே கிடையாது. புது சிருஷ்டியே காரியம். இன்னைக்கு நான் எந்த அளவுக்கு புதிதாக்கப்பட வேண்டும் என்பதை சிம்பிள் டெஸ்ட் பண்றதுக்கு தான் நான் எப்படி பார்க்கிறேன். இது பிரீச் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா ஆவியானவர் தெளிவா இந்த சத்தத்தை, இல்லைன்னா இன்னைக்கு என்ன வார்த்தை பேசப்பட்டிருக்கும் தெரியுமா? ஏசாயா 29:17. போன வாரம் செய்தி முடியல, அதனால ஒரு செய்தி இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரீயா இருக்கிறேன். தேர்ஸ்டே வெனஸ்டே நைட்டு ஜோமெண்ட் தூங்கிட்டு காலையில் எழும்பும் போது புது சிருஷ்டியே காரியம் அப்படியே காதுல கேட்டு எழுப்பி உக்காந்துட்டேன். கர்த்தர் பேச விரும்புகிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு கிருபையும் சமாதானமும் இரக்கமும் பெருக கடவது. ஏசாயா 43வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே. இங்க பாத்தீங்களா, 2 காரியம் இருக்கு. யாக்கோபு என்பது ஆரம்பம், சிருஷ்டித்தவர், உன்னை சிருஷ்டித்தவர். ஆனா இஸ்ரவேல் என்பது உருவாக்கினது. சிம்பிளா யாக்கோபே இஸ்ரவேலையும் கூட வேண்டியதானே. இஸ்ரவேலை உருவாக்க டைம் எடுத்தது. எரேமியாவின் இடத்தில் சொல்லுகிற, நீ எழுந்து ஒரு குயவன் வீட்டுக்கு போய். எரேமியா 18வது அதிகாரம். எடுக்க வேண்டாம், நேரம் இல்லை, பெரிய செய்தி, நிறைய பேசணும். குயவன் வீட்டுக்கு போகும்போது ஒரு குயவன் திரிகையிலே வணைந்து கொண்டிருக்கிறான். அந்த பாத்திரம் அப்படி எழும்பி வரும்போது அது கெட்டு போயிட்டு, கெட்டு போனதும் அவன் அதை திரும்ப வேறே பாண்டமாய் வணைகிறான். சொல்லிவிட்டு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த களிமண் குயவன் கையில் இருப்பது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். அடுத்த வார்த்தை கேட்கிறார், இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ அப்படின்னு கேட்கிறார். ஏங்க, ஆண்டவர் உண்டாகட்டுன்னு சொன்னா உண்டாகுமே. ஆனா கர்த்தர் இந்த இடத்துல உண்டாக்கவில்லை, உருவாக்குகிறார். நம்மை எல்லாரும் பிறந்தது போல நாமும் பிறந்தோம். ஆனால் நம் மறுபடியும் பிறக்கிறோம் தெரியுமா? அங்கதான் நம்முடைய வாழ்க்கையிலேயே இந்த ஒளி ஏற்றப்பட்டதுன்னு சொல்லுவோம் தெரியுமா? அது அங்கதான் மறுபடியும். எனவேதான் 1 யோவான் 5:1 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். அப்போ புது சிருஷ்டியாக அடிப்படையே என்ன தெரியுமா? ஃபெய்த், விசுவாசம். நான் பாஸ்டர் வீட்டுல பிறந்துட்டேன், அதனால எனக்கு ரட்சிப்பு கிடைக்குமா? அதனால கிடைக்காது. ரட்சிப்புக்கான வாசல் பக்கத்துல இருக்கும். ஏன்னா சின்ன வயசுலயே பிறந்து விழுந்ததே, இன்னும் சொல்லணும்னா மேடையில் விழுந்தேன்னு சொல்லலாம். ஆமே, அதிகமாய்
பார்த்த இடம் சபை, அதிகமாய் கேட்ட வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை, எல்லாம் உண்மைதான். அதனால வாசல் சமீபமா இருக்கும். ஆனா ரட்சிப்பு என்பது எங்க அப்பா விசுவாசம் வைத்து நான் ரட்சிக்கப்பட முடியாது. எங்க அப்பாவுடைய விசுவாசத்துல நான் ஆசீர்வதிக்கப்படலாம், எங்க அப்பாவுடைய விசுவாசத்துல நான் ரட்சிக்கப்பட முடியாது. நான் ரட்சிக்கப்படணும்னா நான் நம்பணும். என்ன நம்பணும் தெரியுமா? இயேசுதான் கிறிஸ்து. மாம்சத்தின்படி இயேசுவை அறிந்தவர்கள் சொன்னாங்க, இவர் தச்சனுடைய குமாரன் அல்லவா, ஆபிரகாமுக்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று இயேசு பேசும்போது, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகல, நீ ஆபிரகாமை விட பெரிய ஆளான்னு பேசினாங்க. இப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு விசை இயேசு சீஷர்களை பார்த்து கேட்டார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? சிலர் உம்மை எரேமியா என்று சொல்லுகிறார்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்று சொல்லுகிறார்கள், சிலர் உம்மை தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவருக்கு திருப்தியே இல்லை. அவர்கள் மாம்சத்தின்படி அறிந்ததை வைத்து கிறிஸ்துவை சொல்லுகிறார்கள். நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? உடனே பேதுரு சொல்லுகிறார், நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இயேசு பார்க்கிறார், இது மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே உனக்கு இதை வெளிப்படுத்தினார். இந்த பகல் வேளையில எத்தனை பேர் சத்தமாய் பிரகடனம் படுவீங்க, இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி சத்தமா இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவானவரே கிறிஸ்து, எனக்காய் அனுப்பப்பட்டவர், எனக்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அனுப்பப்பட்டவர், இந்த தரித்திரனுக்கு சுவிசேஷம் சொல்லும்படி அனுப்பப்பட்டவர், இந்த குருடனுடைய கண்கள் திறக்கப்படும்படி அனுப்பப்பட்டவர், இந்த செவிடனுடைய காது திறக்கப்படும்படி அனுப்பப்பட்டவர், இந்த முடவனுடைய காலை சரி பண்ணும்படி அனுப்பப்பட்டவர். ஹல்லேலூயா. இதுதாங்க ஃபெய்த். இதுதான் இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவர். எனக்காகவே அனுப்பப்பட்டார், எனக்காகவே. ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் அவர் அதனால என்ன செய்தார்? இந்த யூதன் புறஜாதி இந்த பேரியரை, இந்த தடையை தகர்த்துட்டார். கலாத்தியர் 3வது அதிகாரம் 26, 27, 28, 29 வசனங்களில் வாசிக்கும் போது, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய், கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால், எனக்காக இயேசு. எல்லாரும் இந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லணும். எனக்காக இயேசு. ஆமென். அது எவ்வளவு, சொல்லும் போது எவ்வளவு பலன் இருக்கு தெரியுமா? எனக்காக, எனக்காக. ஆமென். அதனால நீங்கள்லாம் யாரா மாறிட்டீங்க? புத்திர. யாருடைய புத்திரர்? தேவனுடைய புத்திரர். அதாவது இயேசு யாரை அப்பா என்று அழைக்கிறாரோ அவரை நாமும் அப்பா என்று அழைக்கத்தக்க புத்திர ஸ்வீகாரம். இந்த process கம்ப்ளீட் ஆகல. 27, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எத்தனை பேர்களோ கிறிஸ்துவுக்குள்ளாக. அப்போ முதல்ல விசுவாசித்து பிள்ளையாகணும். அதுக்கப்புறம் தான் என்ன எடுக்கணும்? புத்திரர் வந்தாச்சு. அடுத்து அதுக்கப்புறம் தான் ஞானஸ்நானம் எடுக்கணும். 18 வயசு ஆச்சு, இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கலையா? இது டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிற மாதிரி. பிள்ளைக்கு வயசு 18. விசுவாசித்து எனக்காக இயேசு என் பாவங்கள், எனக்காய் பாவமானார், என் அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, என் மீறுதல்கள் நிமித்தம் நம்பணும், அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். எனக்காக இயேசு, எனக்காகவே அனுப்பப்பட்டார். வலது கையை உயர்த்தி ஒரு விசை கண்களை மூடி, இயேசுவே எனக்காகவே வந்தீர் ஆண்டவரே. சொல்லுங்க இந்த வார்த்தையை சத்தமா, எனக்காகவே வந்தீர், எனக்காகவே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்? கிறிஸ்துவுக்குள்ளான ஞான ஸ்நானம். மனம் திரும்பி மார்க் 16:16 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்ப ஞான ஸ்நானம் கர்த்தர் சித்தமானால் அடுத்த மாதத்துல ஞான ஸ்நான ஆராதனை டேட் உங்களுக்கு நான் அடுத்த வாரம் சொல்றேன். இந்த ஞான ஸ்நானம் என்பது யாரோ செட் பண்ணி வச்சது கிடையாது. அது எங்க சபையில எல்லாம் இப்படிதான், அந்த சபையிலாம் இது கர்த்தர் காண்பித்த மார்க்கம். கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் இயேசு அதை காண்பித்தார், இயேசு அதை காட்டினார். அது நாங்க சின்ன வயசுலேயே எங்களை கொண்டு போய் தெளிச்சு விட்டுட்டாங்க. அப்படிலாம் தெளிச்சு விட முடியாது, இது மூழ்க வைத்து எடுக்கிறது. ஆமென். ஒரே ஞான ஸ்நானம் தான் உண்டு, வேதம் காண்பிக்கிற ஞான ஸ்நானம் இது மட்டும்தான். இந்த குழந்தைக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கறதுல பைபிள்ல கிடையாது. பைபிள்ல இல்லாததை ஃபாலோ பண்ணாதீங்க. அது நாங்க காலங்காலமா செஞ்சிட்டு இருக்கோம். நீங்க காலங்காலமா செய்யுங்க, என்னவும் செய்யுங்க. பைபிள்ல இருக்கா? பைபிள்ல இருக்கா? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மெத்தட்ல போறாங்க. பைபிள் என்ன சொல்லுது? விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். இதை சிவந்த சமுத்திரத்தோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. பேப்டிசம் கிளாஸ்ல எல்லாம் சொல்லுகிற வார்த்தை இது. ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒரு கூட்டம் வெளியே வராங்க. அவர்களை கர்த்தர் எந்த வழியாய் நடத்துகிறார் என்றால் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் நடத்துகிறார். சிவந்த சமுத்திரம் இரண்டாக திறக்கிறது. இவர்கள் இறங்கி ஏறுறாங்க. இவங்க இறங்கி மறுகரை ஏறினதும் சிவந்த சமுத்திரம் மீண்டும் மூடுகிறது. இதுதான் பேப்டிசம். தண்ணீர்ல இறங்கி இதுக்கு ஒப்பனையா இருக்கிறது. தண்ணீர்ல இறங்கி மூழ்கும் போது பழையன ஒளிந்தன. டோர் ஓபன் ஆகுதுல சிவந்த சமுத்திரம். எதை காண்பிக்கிறது? கானானுக்கு போகும்படியான வாசல் திறக்கிறது. மீண்டும் சிவந்த சமுத்திரம் மூடுதில்லை. எதை காட்டுது தெரியுமா? மீண்டும் எகிப்துக்கு போயிடக்கூடாது. அதுதான் கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். அது ஒரு அடையாளமாக தண்ணீர்ல மூழ்கி இந்த ஞானஸ்நான உடன்படிக்கை செய்யறோம். ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகும், ஒரு நிமிஷம் ஆகும். ஆனா அதுக்குள்ள இவ்வளவு சத்தியம் மறைந்திருக்கிறது. விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். இந்த ரட்சிப்பின் ப்ராசஸ் அங்கதான் கம்ப்ளீட் ஆகிறது. இன்னும் ஞான ஸ்நான உடன்படிக்கைக்கு ஒப்பு கொடாமல் யாராவது இருப்பீங்கன்னா நீங்க எந்த லிஸ்ட்ல வரமாட்டீங்க தெரியுமா? 3வது அதிகாரத்தின் 27, 28 வாசியுங்கள். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அப்படிதான். ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும். நீங்கள் யார்? இந்த நீங்கள் எல்லாரும் நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். அப்போ உள்ள வந்துட்டோம்னு அர்த்தம். வெளியே நிக்கிறது வரைக்கும் தான் யூதன் கிரேக்கன் இப்படி அறியப்படும். நல்ல கவனமா கேளுங்க. இயேசு கிட்ட பேதுரு வரா. பேதுரு வரும்போது அவன் பேரு சீமோன். இயேசு அவனை பார்த்ததும் கேபா அப்படிங்கிறார். இயேசு தான் அவனை பேதுருன்னு கூப்பிடுறார். இப்படி கூப்பிட்டு வளர்ந்த பேதுரு இப்ப திரும்ப மறுதலித்து போகிறான், திரும்ப பின்வாங்கி போகிறான். அவனிடத்துல இயேசு திரும்ப வந்தார். திரும்ப வந்து யோனாவின் குமாரனாகிய சீமோனே அப்படிங்கிறார். எப்படிங்க இருக்கும்? ஆமே ஆமே. நம்ம கிட்ட வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு எது கேட்க நான் விரும்புவேன்? என்கிட்ட வந்துட்டு மகனே இப்படி சொன்னா எனக்கு ஹாப்பியா இருக்குமா? இல்ல நாகர்கோவில்ல வெட்டூரி மடத்துல சர்ச் தெருவில் இந்த நம்பர் வீட்டில் வசிக்கும் இன்னாருடைய 2வது மகனே, எது நல்லா இருக்கும்? எங்க உலகம் ஃபுல்லா இவன் தச்சனுடைய பிள்ளை என்று சொல்லும் போது பரலோகத்திலிருந்து ஒருவர், இவர் என்னுடைய நேசகுமார். நம்ம எதை கேட்க விரும்புறோம்? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? சர்ச்சில் மெம்பர் ஆனதும் உடனே நம்மள மக்களே மோனேன்னு கொஞ்சம் வரணும் இல்ல. வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தையிலும் சத்தியம் இருக்கிறது. கேபான் அழைத்தார், பேதுருன்னு அழைத்தார். கைக்குள்ள அவருக்குள்ள இருக்கும்போது மறுதலித்து பின்வாங்கி போகும்போது திருப்ப வந்து சாப்பாடுலாம் கொடுப்பார். ஆசீர்வாதம் தரதுல மேட்டர் கிடையாது ஆண்டவருக்கு நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை வருஷிக்க பண்ணுவார். ஆனா வந்து மகனே
யாக்கோவே இஸ்ரவேலே இப்படி கூடான்னு பார்த்தா யோனாவின் குமாரன் ஆகிய சீமோனே. பேதுரு அப்படியே உடஞ்சிட்டார். ஆமென். ஆண்டவரே, என்னை நீங்க இன்னொரு அடையாளத்துல கூடக்கூடாது. மோசே அப்படிங்கிறார், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். நீ வெளியே நிக்கிறது வரைக்கும் நீ இன்னொரு அடையாளத்துல தான் தெரியப்படுவ. ஆனா உள்ள வந்துட்டேன்னா இங்க யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள். நல்ல கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் சிமியோன் லூக்கா 2வது அதிகாரத்தில் சிமியோன் இப்படி சொல்லுகிறார், 30வது வசனம், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக, இஸ்ரவேலுக்கு மகிமையாக, தேவரின் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. இது ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்காக மட்டும் இயேசு வரவில்லை. இயேசுதான் அந்த தடையை உடைக்கிறார். ஆமென். சவுல் பட்டயத்தை வைத்து குத்தி துடிச்சிட்டு இருக்கிறார். துடிச்சிட்டு இருக்கும்போது அந்த வழியா ஒருத்தன் வரான். வரும்போது கேட்கிறான், ஏப்பா எனக்கு கொன்றுப்பா, வழி தாங்க முடியலப்பா. அப்படி கேட்டதுனால இவன் என்ன பண்ணுவான், கொன்றுவான். கொண்டுட்டு அந்த செய்தியை இவன் பர்பஸா பண்ணல, சவுல் இந்த கருணை கொலை பண்ணிட்டு வந்திருக்கிறான். சவுல் இத மேட்டரை தாவீதுட்ட சொல்லும் போது தாவீது எல்லாம் அழுது முடிச்சிட்டு, ஆமா நீ எவ்விடத்தான் அப்படின்னு கேட்கிறான். நீ எந்த ஊரு? சிலர் பார்த்துருக்கீங்களா, எடுத்ததும் ஊரை கேட்பாங்க. ஊர்ல சிலருக்கு பிடி கிடைக்காது, பேரை கேட்பாங்க. இப்போ உள்ள பேர் வாயிலையும் வராது. உங்க அப்பா பேர் என்ன? சென்னையில இருந்து வரும்போது ஒருத்தர் வந்து பேசிட்டு இருந்தார். அப்படி வந்து பேசிட்டு அப்படி என்ன பார்க்கிறாரு, பேசிட்டு என் பக்கத்தில் வந்து அவர் உட்காரணும். அவர் ஒரு பெரிய அரசியல் தலைவர். என் பக்கத்தில் வந்து உட்காரணும். அங்கே என் பக்கத்தில் மட்டும்தான் சீட் இருக்கு. அப்படி வந்து உட்காந்துட்டு நான் அப்படி பார்த்துட்டு, நான் ஃபஸ்ட்டு எனக்கு யாருன்னு தெரியல, அப்படி பார்த்துட்டு இப்படி இருந்தேன். அப்புறம் தான் யோசிச்சேன், இது அவரில் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பாட்டுக்கு இருந்துட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கிறேன். அவர் மெதுவாக என் பக்கத்தில் வந்து உட்காரணும். உட்காரதுக்கு முன்னாடி என்னை மெதுவாக தட்டிட்டு, தம்பி உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு. எனக்கு ஃபஸ்ட்டு பிடி கிடைக்கல. நான் நினச்சேன் ஒருவேளை எங்கள் அப்பா பாஸ்டர் பி ஜாய்சன் இவருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் எங்கள் அப்பா பேர் சொன்னதுக்கப்புறம் வந்து இப்படி உட்கார்றாரு. அதுக்கப்புறம் யோசித்தேன், ஆளு கிருமி வேற. இன்னைக்கு நிறைய பேர் ஒருத்தங்க பக்கத்தில் வந்து உட்காரதுக்கு கூட உன் பேர் என்ன, உங்கள் அப்பா பேர் என்ன. ஏன்னா பழைய பேர்ல எல்லாம் சேர்ந்து வரும், இந்த வாலு மாதிரி. நான் உங்களை சொல்லல, உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா உங்களை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமென். எங்க கிறிஸ்துவுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. நான் புது சிருஷ்டி. அதனாலதான் தேவனுடைய இஸ்ரவேலர். என்ன வேடுங்க அது? நீ சும்மா இஸ்ரவேல் இஸ்ரவேல் சொல்லிட்டு இருக்காத, இங்கெல்லாம் செட் ஆகாது. இனி அதெல்லாம் முடிஞ்சது. தேவனுடைய இஸ்ரவேலர், புது சிருஷ்டியே காரியம். என் பார்வை மாறணும், என் சிந்தை மாறணும். நான் எந்த அடையாளத்தில் அறியப்படுகிறேன்? இன்னும் இத்தனை வருடம் ஊழியம் செய்து நம்முடைய அடையாளம் மாறவில்லை என்றால், யோசுவாவின் ஆரம்பம் எப்படி இருந்தது? யோசுவாவின் ஆரம்ப அடையாளம் என்ன? யோசுவா புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாக. யாரு? யோசுவா. இதான் ஆரம்பம், இப்படிதான் அடையாளம், இப்படிதான் அறிமுகம். ஆனா யோசுவா மரணம் சம்பவிக்கும் போது, யோசுவா ஓட்டத்தை முடிக்கும் போது எப்படி முடிச்சார் தெரியுமா? 24வது அதிகாரம் 29வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன். யாரு? ஃபர்ஸ்ட் எப்படி சொல்லி இருந்து? மோசேனுடைய ஊழியக்காரன். இப்போ எப்படி முடிக்கிறாரு?
இதான் புது சிருஷ்டி. நீ யாக்கோபு, உண்மைதான். ஏசா சொல்ற அவன் பெயர் யாக்கோப். யாக்கோபுங்கிற வேர்டுல அப்படி இருக்கு. அவன் பேர் யாக்கோபு என்பது அவன் சரிதானே, அவன் ஆள் அப்படிதானே. சில சொல்லுவாங்க தெரியுமா, இவங்க எல்லாம் இப்படிதான் பண்ணுவாங்க. யாக்கோபு அப்படிதான் இருந்த நீ, அவனை தெரியாது. அவன் யாக்கோபு என்பது சரியல்லவா? இதோடு 2 முறை அவன் குணமே எப்படிதான், இப்படிதான். எஸ், உண்மைதான், இல்லைன்னு இல்லை. ஆனா யாபோக்காட்டின் கரையிலே ஒரு கரம், கர்த்தருடைய கை யார் மேலேயாவது பட்டுட்டுன்னு வைங்கள, அவங்க வாழ்க்கையில மாற்றம் கன்ஃபார்ம். ஹalleluya, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் இஸ்ரவேலை மாற்றார். இஸ்ரவேலை மாற்றுறதும் என்ன செஞ்சான் தெரியுமா? அண்ணனை பார்க்கும்போது, அண்ணா இதை வச்சுக்கோ, இதை வச்சுக்கோ, இதை வச்சுக்கோ. என்ன சேஞ்சுங்க இவனுக்கு, என்ன மாற்றம்? இதை வச்சுக்கோ, இதை பிடி, இதை பிடி. ஏசா சொல்ல, வேண்டாப்பா வேண்டாப்பா, இல்லைண்ணா இதை வச்சுக்கோ. யாக்கோபு எப்படி தெரியுமா? அதை எங்க கொண்டா, அது என்ன கையில பத்திரம், இங்கதான் பத்திரம், என்கிட்ட ரொம்ப பத்திரம் கொடு. ஆனா இப்போ ஆளு யாரு? நப்புடி நப்புடி, வச்சுக்கோ வச்சுக்கோ. புது சிருஷ்டி ஆசீர்வாதமாய் மாறுவான். புது சிருஷ்டி. ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க என்ன தொட்டா ஏசா மாறுவானா? தொடுங்கப்பா. நம்ம எல்லாம் ஏசாவை தொடுங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். எத்தனை ஏசாக்கள் இருக்காங்க, தொடுங்க தொடுங்க. ஏசா மாற மாட்டான், ஆனா யாக்கோபு மாறினா. ஏசா அழுதாங்க, வந்து அழிக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தோடு இருந்தவன் யாக்கோபை பார்த்து கட்டி அணைத்து, அநேக ஏசாக்கள் வெளியே இருக்கிறாங்க. யாக்கோபே, நீ உருவாக்கப்படும் போது ஏசா மாறுவான், அந்த கல்லு கரையும். அதனாலதான் கர்த்தர் யாக்கோபோடு என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ தேவனோடும் மனுஷரோடும். அந்த இரவுல யாரோடு போராடினாரு யாக்கோபு? தேவன்ட்ட மட்டும்தான். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ தேவனோடும். அதன் அர்த்தம் என்ன? இங்க நீ சரண்டர் ஆக அங்க ஏசாக்குள்ள கர்த்தர் மாற்றத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். நம்ம உருவாக்கப்பட அநேக ஏசாக்களுடைய இருதயம் எல்லாம் கரைய ஆரம்பிக்கும். இதுதான் ஆரம்பத்தில் இந்த வரப்புகள் தனியணும். மழை நிரப்பிட்டு ஒண்ணுமே இல்லை, நான் என்னுடையது என்று சொல்லுகிறதெல்லாம் அடி வாங்கிட்டு கர்த்தர். அதனாலதான் புறஜாதி யாரையும் இஸ்ரவேலையும் ஒரே லைன்ல, இஸ்ரவேலுக்கு அப்படி பார்க்கவே முடியாது, சான்ஸே கிடையாது. ஆனா கர்த்தர் கொண்டு வந்தார். அதனாலதான் கலாத்தியர் 2வது அதிகாரம் அதனுடைய 7-8 வசனங்களிலே பவுல் சொல்லுகிறார், அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்கள், கவனி, விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர். பேதுருவை கர்த்தர் எதுக்கு பலப்படுத்தினார்? சத்தமா சொல்லுங்க. விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனா இருக்க. அடுத்த வார்த்தை, புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனா இருக்கும்படிக்கு என்னையும் பலப்படுத்தினார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் விடல. இப்போ வர ஆண்டவருக்கு பட்சபாதம் இல்ல, ஆனா நம்ம பேசும்போது கொஞ்சம் கூடுதலா தானே பேசும். பேதுரு எழுதின நிருபம் ஜாஸ்தியா, பவுல் எழுதின நிருபம் ஜாஸ்தியா? நீங்க ஏதோ அவல் சாப்பிட இருந்த மாதிரி இருக்கிறீங்க. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. பவுல். அப்ப கிருபை யாருக்கு ரொம்ப ஜாஸ்தியா பாராட்டி இருக்கிறார்? இது பேதுரு கேட்க வேண்டாம். இந்த இடத்துல தேவன் ஏதாவது வித்தியாசம் காட்டுறாரா, பட்சபாதம் காட்டுறாரா? இல்ல. விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் ஒரு பேதுருவை வச்சாருன்னா, விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் ஒரு பவுலை வைக்கிறார். கொர்நேலியு வீட்டுக்கு பேதுரு போகிறார். பேதுரு போய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே ஆவியானவர் இறங்குகிறார். ஆவியானவர் இறங்குகிறதை பார்த்த பேதுரு சொன்ன வார்த்தை தான் ரொம்ப ஆச்சரியம். அப்போஸ்தலர் 10:47. அப்பொழுது பேதுரு, நம்மை போல் பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்கள், இந்த வேர்டை கவனிச்சுங்க, நம்மை போல. யார் வாயில சொல்ல வைக்கிறார்? பேதுரு வாயிலே சொல்ல வைக்கிறார். நம்மை போல இவர்கள், நம்மை போல. நீங்க அந்த 10வது அதிகாரம் மேல இருந்து படிச்சிட்டீங்க வந்தீங்கன்னா தெரியும். ஒரு துப்பட்டியை கர்த்தர் மேல இருந்து இறக்குறார்.
இறக்கும் போது அதுல சில மிருகங்கள் பறவைகள் இருக்கு. ஆண்டவர் சொன்னார் எடுத்து புசின். இல்ல 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 ஆண்டவர், நாங்களாம் தொட மாட்டோம், நாங்களும் யூதர்கள், நாங்களாம் கை வைக்க மாட்டோம். ஆண்டவர்கிட்ட ஜாதி பேசுறாரு. நாங்களாம் கை வைக்க மாட்டோம். அது திரும்ப எடுத்துக்கொள்ளப்பட்டது. இப்போ கொர்நேலியு வீட்டுல இருந்து ஆட்கள் வராங்க. கொர்நேலியுவோ பேதுருவ தூதன் மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறார். நம்ம சிலரெல்லாம் தூதன் மாதிரி நினைக்கிறோம். ஆனா அவங்க நம்மளை எப்படி நினைக்கிறாங்க தெரியுமா? நம்மள சிலரை எப்படி நினைக்கிறோம்? தூதனை போல நினைச்சு வைக்கிறோம். ஆனா அவங்க நம்மளை எப்படி நினைக்கிறாங்க தெரியுமா? உன்னை மேன்மையாய் பார்க்கிற ஒரே ஒருவர் மட்டுமே உண்டு. உனக்காக சிலுவையிலே 6 மணி நேரம் அரை நிர்வாணமாய் தொங்கின என் ஆண்டவராகிய இயேசு மட்டுமே. நேர அங்க இங்க பார்த்தா, ஹே ஒருத்தர் அனுப்பு, கொர்நேலியு ஜெபம் பண்றார், நீ அனுப்பு, அங்க போ, அந்த பேதுருன்னு ஒருத்தர் இருப்பார், போய் கூட்டிட்டு வா. இங்க கொர்நேலியு ஹோல் ஃபேமிலியை கூட்டி வச்சுட்டு ரெடியா இருக்கிறார். 100க்கு அதிபதி, செஞ்சுரியன். பேதுரு அங்க இருந்து நான் போல, நான் முடியாது, எனக்கு வேண்டாம். ஆண்டவர் சொல்ல, நீ சந்தேகப்படாத பேதுரு, நீ போ. பேதுரு புரிந்து கொண்டான். கர்த்தர் சிலவற்றை விரும்புகிறார். பேதுரு கூட வரான். அந்த வீட்டுக்குள்ள என்றானதும் இந்த கொர்நேலியு பேதுரு காலில் வந்து இப்படியே விழுவான். பேதுரு அந்த இடத்துல உடைஞ்சிருவான். இல்ல 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 விழாதீங்க, உங்களை மாதிரி நானும் மனுஷன் தான்டா. இதான் ஒரே லைன்ல கொண்டு வர்றது. நான் யூதன் ஆனதுனால எனக்கு 2 கொம்பு, உனக்கு இல்லை. உங்களை மாதிரி நான். உங்களுக்கு தெரியும் யூதர்கள்லாம் இப்படி வரமாட்டாங்க. ஆனா நம் தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. இப்ப பேசிட்டு இருக்கும்போது ஹோலி ஸ்பிரிட் இறங்குறார். பேதுரு நினைச்சிருப்பான் இவங்களை லைட்டா டச் பண்ணிட்டு போவார்னு. இல்ல, நம்மை போல. பேதுரு திரும்பி ஊருக்கு வரும்போது அதான் இருப்பாங்களே கொஞ்சம் விருத்த சேதனை உள்ள ஆட்கள், நீங்க எப்படி அங்க போகலாம் அப்படி கேட்கறதுக்கு அங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே பேதுரு எழும்பி சொல்லுகிறார், 11:15 வாசியுங்கள். நான் பேசத் தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதன் அர்த்தம் மனுஷன் தான் வித்தியாசத்தை பார்ப்பார். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அதான் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. கொலோசியர் 3வது அதிகாரம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அதனுடைய 11வது வசனம். அதிலே கிரேக்கர் என்றும் 10:11 9 வாசிங்க. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை. எல்லாரும் இந்த வேர்ட், இந்த 3 வார்த்தையை சத்தமா சொல்லணும். கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். அதிலே எதுல? அந்த நியூ கிரியேஷன் இருக்குல்ல. ஆமென். அதனாலதான் ஒருத்தங்க வாசல் அடைக்கப்பட்ட பிறகு வந்து நின்று கிளைம் பண்றாங்க, நாங்க உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னோம். ஓடிருந்தார். நாங்க உம்முடைய நாமத்தினால. இன்னைக்கு நிறைய போர்டை தூக்கிட்டு போற ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நாங்க அப்படி இப்படி ஒண்ணும் கிடையாது. நத்திங். நம்ம எதை மேன்மையா தூக்கி வச்சிருக்கிறோமோ குப்பை. நான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன், பென்யமீன் கோத்திரத்தான், விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். இப்படி எல்லாம் சொல்லிட்டு இந்த சர்டிபிகேட்டை எல்லாதான் பவுல் சொல்றார் இது நஷ்டம் என்றும்
குப்பை என்று எண்ணுகிறேன். சொல்லிட்டு ஒரு வேர்டு சொல்வார், எப்படியாவது நான் அந்த வருகையில போயிடணும். எப்படியாவது நம்ம எல்லாத்தையும் தூக்கி வச்சிட்டு இருக்கிறோம்ல சில, அதிலே கிரேக்கன், யூதன், விருத்த சேதனம் உள்ளவன், விருத்த சேதனம் இல்லாதவன், புறஜாதியான், புறதேசத்தான், இந்த ஊருக்காரன், வெளியூருக்காரன், வெளியூர்ல இருந்து இங்க வந்து அவன் பேசுற பேச்ச பாரு. இந்த இதெல்லாம் குப்பை. கிறிஸ்துவே எல்லாரிலும். பிரியமானவர்களே, இயேசு நம்மை பார்த்த ஒரு 5 காரியங்களை நான் சொல்லி ஜெபிக்கிறேன். அதாவது இந்த பூமியில 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமியில வந்தவர் தான் சர்வ லோகத்தின் அதிபதி, சர்வ வல்லவர், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கிறது. பூரண ஆயுள் உள்ளவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், ஆதியும் அந்தமும் ஆனவர், முந்தினவரும் பிந்தினவரும் ஆனவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆனவர், மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர், எல்லா முகத்தில் உள்ள கண்ணீரையும் துடைக்கிறவர், மரணத்தின் திறவுகோலை, பாதாளத்தின் திறவுகோலை உடையவர், மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்கிறவர், மீட்கப்பட்டவர்களை நித்தியத்துக்கு அழைத்து செல்லுகிறவர். கிறிஸ்துவை எல்லாரிலும் எல்லாவுமாய் இருக்கிறார். இந்த பூமியில் அவர் 33.5 ஆண்டுகள் வாழ்ந்தார் மனுஷகுமாரனாய். அதில் 3.5 ஆண்டுகள் அவர் முழுவதுமாய் ஊழியம் செய்தார். அந்த ஊழியத்தின் பலன் தான் இன்று நாம் இங்கே கூடி ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் எருசலேம் பட்டணத்திலே சஞ்சரித்த காரியம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த நாளில் உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், இயேசு அன்று நம்மை பார்த்தார். அவர் பார்த்த 5 இடங்கள், 5 சூழ்நிலைகள், 5 தருணங்களை வேகமாய் சொல்லி செபிக்க விரும்புகிறேன். முதலாவது, லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசியுங்கள். வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். அவர் வாசித்து முடித்து உட்கார்ந்தார். எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தது. இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். எல்லாம் வாசிக்க நேரம் இல்லை, நேரம் வேகமா பறக்கிறது. நீங்க நல்லா கவனிக்கும்படி கேட்கிறேன். சும்மா வந்தோம் சண்டே, அதனால ஏதாவது சர்ச் அட்டன் பண்ணோம், வந்தோம் போனோம் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ள அவர் 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 நம்மளை எந்த அளவுக்கு நம்ம மேல் அன்பு பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்த ஓர் துரோகி நான். என்னையா தேடினீர் அடிமை உமக்கே. நான் அந்த பிக்சர் அப்படியே உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரேன். இயேசு வாசிட்டு உட்கார்றார். உட்கார்ந்து எல்லா கண்களும் அவர் மேல் நோக்கமா இருக்கிறது. எல்லா கண்களும் அவரை பார்த்து கொண்டிருக்கும் போது அங்கதான் அவர் நம்மளை பார்க்க ஆரம்பிக்கிறார். அதன் அடையாளம் தான் சம்பந்தமே இல்லாம சாரி பார்த்து விதவையை உள்ள கொண்டு வரார். இவர் என்ன வாசித்தார் தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவரின் மேல் இருக்கிறார். எஸ்ஐயா 61 அதுதான் வாசிக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார், அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்க, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க, குருடருக்கு பார்வையையும், ஆமென், நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலையும். இதெல்லாம் இஸ்ரவேலர்கள் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, இது எங்களுக்கு மட்டும்தான், இது எங்களுக்கு மட்டும்தான். அவர் சொல்றதெல்லாம் எங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா யெகோவா தேவன் என்பவர் இஸ்ரவேலருக்கு மட்டுமே தேவன் என அவர்கள் ஒரு பவுண்டரியை போட்டு ஆண்டவரை உள்ள அடக்க பார்த்தாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, இஸ்ரவேல் என்னும் டினாமினேஷனுக்குள்ள ஆண்டவரை சேர்க்க பார்த்தாங்க. ஆண்டவர் வந்து அப்படியே உட்கார்றார். எல்லா கண்களும் அவர் மேல் நோக்கமாகி அவருக்கு நற்சாட்சி கொடுத்தார்கள். சூப்பர் பா, சூப்பர் பிரசங்கம் பா. அப்படி இருக்கும்போது அவர் ஆமேன்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். அவருக்கு போக முடியல. அந்த இடத்துல தான் அவர் என்னையும் உங்களையும் பார்க்கிறார். சொல்றார், இஸ்ரவேல்ல எத்தனை விதவைகள் இருந்தாங்க, ஆனா அவரை சாரிபாத்ல தானே, அங்கதானே போய் எலியாவை அனுப்பினார். இஸ்ரவேல்ல குஷ்டரோகி இங்க இல்லையா? ஆனா அவர் சீரிய படை தளபதி நாகமாண்ட தானே எலிசாவை அனுப்புனார்னு சொன்னதும்
விருன்னு வருது அவங்களுக்கு கோபம். கோபம் கோபம் உண்டு. இயேசுவை என்ன பண்ணாங்க தெரியுமா? தள்ளி கொண்டு போய் அவரை தலைகீழா கொண்டு போய் அந்த இடத்துல இயேசு ஒரு சாரி கேட்டிருந்தா, ஒரு சாரி கேட்டிருந்தா, நீ என்ன வெளியே தள்ளினாலும் பரவாயில்ல, என் பிள்ளைய நான் உள்ள கொண்டு வருவேன். இதுதாங்க இயேசு. அன்று ஆலயத்துல வைத்து இயேசு நம்மை பார்த்ததுனாலதான் இன்று அவருடைய ஆலயத்துல நாம இருக்கிறோம். அந்த இடத்துல ஒரு சாரி கேட்டிருந்தா, அல்லது அந்த சில இடத்துல நம்ம பிரச்சனை வந்துரும் சொல்லி சில பேச்சை எடுக்காம இருக்கிறோம்ல, இயேசு எதுக்கு? அவர் தான் உட்கார்ந்துட்டார்ல. அவங்கள நர்சாட்சி கொடுத்தது ஆமீன் போட்டுட்டு போயிருந்த அடுத்த வாரம் சான்ஸ் கிடைச்சிருக்குமே. ஏன்னா அவருடைய ஏக்கம், அவருடைய ஏக்கம். நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது நம்முடைய பிள்ளைங்க கூட இல்லைன்னா அந்த பிள்ளைங்க மேல பாசம் உள்ள பெற்றோருக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். ஏக்கம். அத்தனை பேரும் இஸ்ரவேலர். இந்த சபைக்குள்ளே இதுவரை இருந்தது இஸ்ரவேலர் மட்டும். நாம எங்கேயோ இருந்தோம், தூரமா இருந்தோம். என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்த ஓர் துரோகினா, என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, அடிமை. அவர் அன்று ஆலயத்திலே நம்மை பார்த்தார், இன்று ஆலயத்தில் இருக்கிறோம், ஆலயமாவே இருக்கிறோம். என்ன மேன்மை, என்ன பாக்கியம்! கர்த்தர் செய்த இந்த மகத்தான செயலுக்காக கைகளை எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் இன்று இங்கே இருப்பது அவர் என்னை கொண்டு வந்ததினால மட்டும்னு சொல்றவங்க கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லு. இரண்டாவது அவர் நம்ம எங்கே பார்த்தார் தெரியுமா? மத்தேயு 8வது அதிகாரம் 10-11 வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு எதை கேட்டு என்று நமக்கு தெரியும். நூற்றுக்கு அதிபதி வருகிறான், தன் வேலைக்காரனுக்கு சுகமில்லை, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க சொஸ்தமாவான் சொல்லும் போது இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாக. பின்னாடி இருக்கிறது ஃபுல்லா டீம் இஸ்ரவேலர்கள். அதுவும் பேதுரு தான் ஃப்ரண்ட்ல நிப்பாரு. நான் யூதன் என்று சொல்லுகிறவர், நான் இப்படி விசுவாசத்தை காணவில்லைன்னு சொல்லி அடுத்து அடிக்கிறார் பாருங்க 11வது வசனத்துல. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு என்ன அடுத்து எங்க பார்க்கிறார் தெரியுமா? அவருடைய சொந்தம் என்கிற கூட்டத்தில் பார்க்கிறார். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவோ அதாவது ஆபிரகாமை ஒரு கூட்டத்திலிருந்து பிரித்தெடுத்து வெளியே கொண்டு வந்தார். இப்போ விருத்த சேதனம் உள்ளவன், விருத்த சேதனம் இல்லாதவன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கு மட்டுமே உரிமை பாராட்ட முடியும். ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றார், அப்படி திரும்பும் போது அவருடைய டீம் இருக்கிறாங்க, அவருடைய சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க. இஸ்ரவேலர் தான் சொந்தம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். இப்படி பார்க்கும் போது இங்க பாரு, எனக்கு சொந்தம் நீ மட்டும் இல்ல, அநேகர் கிழக்கிழமை எங்க வந்து உட்காருவாங்க தெரியுமா? இவங்களுக்கு தனி பாய், அவங்களுக்கு தனி பாய் கிடையாது. இவங்களுக்கு தனி சேரு, இவங்களுக்கு தனி பந்தி, அவங்களுக்கு தனி பந்தி கிடையாது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடே இன்னைக்கு நாம சொந்தமா இருக்கிறோம். இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தெல்லாம் ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர் சொல்லி நம்ம சுதந்திரிக்கிறோம். எப்படி? சொந்தமாயிட்டோம், சொந்தமாயிட்டோம். இயேசுவின் ரத்தம். மூன்றாவது அவர் நம்ம எங்கே பார்த்தார் தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரத்தின் 10-11 வசனங்களிலே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிற நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் பரிபூரணம் அடையவும் வந்தேன் அப்படிங்கிறார். அதாவது இந்த
பரிபூரண ஜீவன், நித்திய ஜீவன். இதுக்கு தான் நான் இதை கொடுக்க தான் வந்தேன் அப்படி சொல்லும்போது, ஏன்னா நானே நல்ல மேய்ப்பன், என் ஜீவனை கொடுத்து உன்னை நான் வாழ வைக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா பேதுரு எல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டார், ஆண்டவரே நாங்க வேற எதுக்கு வந்திருக்கிறோம்பா, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கு, நான் வந்ததே நித்திய ஜீவனுக்காக. இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் போது பேதுருவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, சீஷர்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படி இருக்கும்போது அடுத்து சொல்றாரு 16வது வசனத்துல, இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேற ஆடுகள். நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற கூட்டத்துல கர்த்தர் பார்க்கிறார். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல். பேதுரு நீ சந்தோஷப்படுற, சந்தோஷம்தான், ஆனா நீ மட்டும் அங்க இருக்க மாட்ட, வேற ஆடுகள் இருக்கிறது. என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோ துரோகினான், என்னையா தேடினீர் அடிமை. அந்த வசனத்தை வாசிங்க சகோதரி. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். ஆமென். ஒரு நாள் நினைச்சிடாதீங்க, ஒருவேளை உங்க மூலமா சிலர் ரட்சிக்கப்பட்டு வரலாம், நான் தான் கொண்டு வந்தேன்னு. அப்பா வீட்டுல அப்பாவுடைய பெர்மிஷன் இல்லாம வர முடியாது. நீங்க இன்னும் நிக்கிறீங்கன்னா நீங்க அவரால கொண்டு வரப்பட்ட. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பவுலும் பர்னபாவும் பிரசங்கிக்கிறாங்க. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் அதனுடைய 48வது வசனத்தை வாசியுங்கள். புறஜாதியார் அதை கேட்டு, இந்த வேர்டை கவனிங்க, புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார். அடுத்த வார்த்தை, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். இயேசுவை எல்லாரும் விசுவாசித்தாங்களா? இல்ல. இந்த மார்க்கத்துக்குள்ள எல்லாரும் வந்தாங்களா? இல்ல. நாம எப்படி வந்தோம்? அவர் ஏற்கனவே நம்மை நியமித்து வைத்திருக்கிறார். எதற்கு நியமித்து வைத்திருக்கிறார்? நித்திய ஜீவனுக்கென்று. எத்தனை இடத்துல பிரசங்கம், நம்மளே போய் எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணி இருக்கிறோம், எத்தனை பேர்ட்டு சொல்லி இருக்கிறோம். எப்படி நியமித்தார்? அன்னைக்கே பார்த்தார். நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்லும் போது பேதுரு, யோவான், யாக்கோபு எல்லாம் சந்தோஷப்படும் போது, வெயிட் பண்ண, வேற ஆடுகள் இருக்கு, நான் கொண்டு வருவேன். நம்ம விசுவாசிக்கிற அளவுக்கு நமக்கு என்னங்க ஞானம் இருக்கு? ஆமென். நம்மள மாதிரி சந்தேகப்படுற ஆளு கிடையாது. இல்ல, நம்மள மாதிரி எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். ஆமென். கொரோனா வந்துட்டு பொய்யாச்சு, ஆனாலும் இன்னும் ஏதோ நம்ம பாக்கெட்ல இருக்கிறது மாதிரி ஒரு பயம். எப்படிங்க இன்னும் நம்புறோம்? எப்படிங்க நம்புறோம்? அவர் ஏற்கனவே நியமித்து வச்சிட்டார். அன்பு சகோதர, அன்பு சகோதரி, இந்த மார்க்கத்துக்குள்ள நீயோ ஏதோ விசுவாசித்து உங்க ஞானத்துல ஒண்ணும் இல்லை. அந்த அன்பு, அந்த அழகான கண்கள் ஏற்கனவே ஒன்ன பார்த்து நித்திய ஜீவனுக்கு ஒண்ணு நியமித்து. இல்லைன்னா நம்ம கூட எத்தனை பேர் ரட்சிக்கப்படாம மாண்டு இருக்கிறாங்க. இந்த பூமியில நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? அவருக்குள்ள வந்தது. என்னையா தேடினீ ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோ. கைகளை உயர்த்தி, என்னையா தேடினீ ஐயா இயேசுநாதா, அடிமை. அடுத்து அவர் எங்க பார்த்தா தெரியுமா? இன்னைக்கு இந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம், அதனால நமக்கு நிச்சயம் இருக்கிறது. என்ன? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு தந்த வாக்கு தத்தம். இங்கே கண்ணை மூடினாலும் நான் விழிக்கும் போது அவருடைய சாயல்ல திருப்தியாவே அவர் ஏற்கனவே பார்த்துட்டார். அடுத்து எங்க பார்த்தார் தெரியுமா? ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 27, 28, 29 வசனங்களிலே பார்க்கும்போது, பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு
வெயிட் பண்ணு. உற்சாகத்துக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக முந்தின வசனத்தில் என்ன சொல்றாரு? நீங்க 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 நீங்க. அப்போ அடுத்த வசனத்தில் என்ன சொல்லணும்? இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்க உங்க அப்படி சொல்லியிருக்கணும். அப்படி இல்லை. அப்படி பாத்திரத்தை எடுத்து அந்த அதான் அவருடைய ரத்தம். இப்படி பார்க்கும்போது, சும்மா பார்க்கும்போது அவருக்கு முன்னாடி தெரிந்தது 12 பேர். ஆனா அந்த ரத்தத்துக்குள்ள பார்க்கும்போது ஒரு பெருங்கூட்டம் தெரிகிறது. பரலோகம் நம்மளை சும்மா பார்க்கல. இயேசுவின் ரத்தத்தின் வழியாய். பேதுருவை சும்மா பார்த்தா தெரியும். யோவான், ஏன்னா அவங்க யூத மார்க்கத்தர். என்னை உங்களெல்லாம் சும்மா பார்த்தா தெரியாது. இது அநேகருக்காக. பேதுருவுக்கு புரியல, யோவானுக்கு புரியல. அன்று பந்தியிலே பார்த்தா, இன்னைக்கு கர்த்தருடைய பந்தியில நம்மளை உட்கார வச்சிருக்கிறார். அன்னைக்கு ஆலயத்துல பார்த்தார், இன்னைக்கு ஆலயத்துல உட்கார வச்சிருக்கிறார். அன்னைக்கு சொந்தங்கள் நடுவில் பார்த்தார், இன்னைக்கு சொந்தமாக்கி இருக்கிறார். அன்றைக்கு ஜீவனை கொடுக்கிற கூட்டத்தில் பார்த்தார், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற கூட்டத்தில் இன்னைக்கு அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இன்னொரு இடத்துல கூட இயேசு பார்ப்பார். ஆமென். ஏசாயா 53வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா, இந்த வேர்டை கவனிங்க, அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு. போதும். அவர் ஒப்பு கொடுத்த இடம் எங்க சொல்லுங்க? எந்த இடத்துல சரண்டர் பண்ணுவார்? கெத்செமனே தோட்டத்தில். இனி அப்படியே மார்க்கு சுவிசேஷம், இந்த வசனத்துல கை வச்சுக்கோங்க. மார்க்கு சுவிசேஷம் 14:36 வாசிங்க. அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும். இந்த பாத்திரத்தை, ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றார்? இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். அப்படியே அவர் அர்ப்பணிக்கிறார். ஏன்னா அவர் மேல உலகத்தின் உங்க அக்கிரமம் சுமத்தப்படுது. இந்த பாத்திரத்தை என்னை விட்டு எடுத்து போடும். அவர் ஜெபம் பண்ணும் போது அவர் யாரை பார்க்கிறார் தெரியுமா? ஒப்பு கொடுக்கும் போது தமது சந்ததியை கண்டு இப்படி ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுக்கும் போது அவர் பார்க்கிறார், இல்ல நான் இப்படி ஜெபம் பண்ணி நான் விட்டேன்னா பேதுரு, யோவான், யாக்கோபோட முடிஞ்சிடும். இல்ல, அவர் அந்த இடத்துல தான் நம்மளை பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பிள்ளை வீட்டுல பட்டினியா இருக்கு, தகப்பன் வீட்டுல இருக்க முடியாது, இறங்கி ஓடுவார். எங்கேயாவது ஒரு வேலை கிடைக்காதா? ஏதாவது கிடைக்காதா? சில இடத்துல வேலை இருக்கும், அவங்க பேசுற வார்த்தைகள்லாம் கேட்டு வேலையை விட்டுட்டு போலான்னு தோணும். அப்படி விட்டுட்டு போலான்னு நினைக்கும் போது வீட்டுல இருக்கிற பிள்ளை ஞாபகம் வரும். வேண்டாம், நான் இந்த வேலையை விட்ட என் பிள்ளைக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கிறது, என் பிள்ளை எப்படி வாழ வைக்கிறது அப்படின்னு அப்படி பிள்ளைகளை நினைச்சு கடந்த நாள்ல ஒரு சகோதரி வந்து பேசினாங்க. ஆமே, ஹஸ்பண்ட் இறந்துட்டார், குடிச்சு இறந்துட்டார். சின்ன பிள்ளைய வச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த சகோதரியே சின்ன பிள்ளை தான், 30 வயசு தான் ஆகுது. ஹஸ்பண்ட் குடிச்சு இறந்துட்டார். சின்ன பொம்பளை பிள்ளை. ஆமே, ஐயோ பொம்பளை பிள்ளை வேற, நம்ம ஹெல்ப் பண்ண ரிஸ்க் ஆயிருன்னு சொல்லிட்டு சொந்தங்கள்லாம் விலகிட்டாங்க. அப்போ சொல்றாங்க, நான் செத்துடலான்னு தான் நினைச்சேன், ஆனா பிள்ளைய நினைச்சு இப்படிதாங்க கெத்செமனே தோட்டத்தில் 12 லேகியோனு தூதர்கள் ரெடியா இருக்கிறாங்க. ஒரு லேகியோனா 6,000, 72,000 பிளஸ் தூதர்கள் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அந்த இடத்துல மட்டும் பிதாவே இந்த பாத்திரம் வேண்டாம் எடுத்துருங்கன்னு சொன்னா எடுத்திருப்பா. அவர் அப்படி ஒப்பு கொடுக்கும் போதுதான் என்ன அவருக்கு ஞாபகத்துக்கு வருது, உங்களை ஞாபகத்துக்கு வருது. இல்லப்பா, என் சித்தம் அல்ல உங்க சித்தம் என்றா அவர் அப்படி ஒப்பு கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நான் நீங்கள் அவருடைய சித்தத்துக்குள்ள இருக்கிறோம், அவருடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம்.
என்னங்க செய்யலைன்னு அழுதுட்டு இருக்கிறோம். இதுக்கு மேல நீ என்னங்க செய்யணும்? புது சிருஷ்டியே காரியம் இயேசு நமக்கு செய்தது. அன்று அவர் சபையிலே பார்த்தார், இன்னைக்கு சபையில இருக்கிறோம். அன்று அவர் சொந்தங்களுக்குள்ளே பார்த்தார், இன்னைக்கு சொந்தமா இருக்கிறோம். அன்று அவர் பந்தியிலே பார்த்தார், இன்னைக்கு பந்தியில் இருக்கிறோம். அன்று நித்திய ஜீவனை அடைகிற கூட்டத்திலே பார்த்தார், நாம் அந்த ஜீவனை சுதந்தரித்து இருக்கிறோம். அன்னைக்கு சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது பார்த்தார், இன்னைக்கு நாமும் அவருடைய திட்டத்துக்குள்ள இருக்கிறோம். அவருடைய திட்டத்துக்குள்ள யோசேப்பும் யாக்கோவும் தாவீது மட்டுமல்ல, எதற்கு உதவாத நம்மளையும் தெரிந்தெடுத்து, இல்லைன்னா நமக்கு ஏங்க வாக்கு தரணும், நமக்கு ஏங்க தரிசனங்களை தரணும், நம்ம மேல ஏங்க திட்டத்தை வைக்கணும், நம்ம வாயை ஏங்க தொடணும், நம்மளை வச்சு ஏங்க பேச வைக்கணும். கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபை அவர் பார்த்தார். அப்படி என்றா இன்று நான் பெற்றுக் கொண்டிருக்கிற அத்தனை மேன்மையுமே ஏற்கனவே இயேசு பார்த்தது. அவர் எப்படி பார்த்தார்? அவர் என்ன சர்ச்சில் பார்த்தா நான் சர்ச்சில் இருக்கிறேன், அவர் என்ன சொந்தமா பார்த்தா நான் சொந்தமாயிட்டேன். ஆமா, நான் அப்படி போனேன், ஒன்றும் கிடையாது. நான்கிற வேர்டே குப்பை, அது நமக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிடையாது. நானுங்கிற வேர்டுக்கு சொந்தக்காரர் ஒரே ஒருத்தர் மட்டும்தான், ஜீசஸ் மட்டும்தான். இன்னைக்கு நான் எப்படிங்க பந்தியில் இருப்போம்? நம்ம யாருங்க? நம்ம யாரு? நமக்கும் பைபிளுக்கும் என்ன சம்பந்தம்? நமக்கும் கிறிஸ்துவுக்கு என்ன சம்பந்தம்? நமக்கும் சபைக்கு என்ன சம்பந்தம்? நமக்கும் பந்திக்கு என்ன சம்பந்தம்? நாம யாரு? நமக்கும் பரலோகத்துக்கு என்ன சம்பந்தம்? ஏதோ ஒன்று முன்னாக நின்று வழிபட வேண்டியவங்க தானே நம்ம. ஏதோ ஒன்று இருக்கு, ஏதோ அப்படிதான் நம்மளை சுத்தி இருக்கிறாங்க. நாம யாருங்க? நாம யாரு? இப்படி நேசிக்கிறாரா? என்னையா நேசித்தீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்த ஓர் துரோகினா, என்னையா நேசித்தீர் அடிமை உமக்கே. பவுல் இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டதும் ஆண்டவர் சொல்ல, நான் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன் நான் தெரிந்தெடுக்கிறேன். ஆமென். நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், பென்யமின் கோத்திரத்தான், அதெல்லாம் ஒட்டச்சிட்டு வெளியே கூட்டிட்டு வரார். வா பவுலே, புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன். பவுல் ரெடிங்கிறார். அந்த கிருபைக்கு பவுல் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். இந்த ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இப்பொழுது பவுல் புறப்பட்டு செல்லுகிறார். அற்புதங்கள், அதிசயங்கள், புறஜாதிகள் இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க. அந்த வேர்டை, அந்த சம்பவத்தை பவுல் வந்து சொல்லும் போது எப்படி சொல்றார் தெரியுமா? அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் அதனுடைய 26, 27 வசனங்களை வாசியுங்கள். அங்கே கப்பல் ஏறி தாங்கள் நிறைவேற்றின கிரியைக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு, பவுலுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை என்பது, பவுலே நீ விடுவிக்கப்பட்டது மட்டும் இல்ல, கட்டப்பட்டிருக்கிற அநேகர் விடுவிக்கப்படும். அந்த கிருபைக்கு ஒப்பு கொடுத்தான். ஒப்பு கொடுக்கப்பட்டு புறப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அடுத்த வசனம், அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து. கவனிச்சீங்களா அந்த வார்த்தை? தேவன் தங்களை கொண்டு செய்தவைகள், தாங்கள் செய்தவைகள் சொல்லல. இதுதான் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறவன். நான் போய் அங்க இப்படி பண்ண அங்கெல்லாம் இல்ல, தேவன் தங்களை கொண்டு. என்ன வேர்டுங்க இது? இதுல மேன்மை பாராட்ட என்ன இருக்கு? கிறிஸ்துவை குறித்து அல்லாமல் வேறு எதை குறித்து மேன்மை பாராட்ட? நம்ம 2 பேருக்கு சுவிசேஷம் சொன்னா அதை 2 தலைமுறைக்கு சொல்லிட்டு இருப்போம். அவங்க தெரியல, நான் சொல்லிதான் ரட்சிக்கப்பட்டாங்க, நான் சொல்லிதான். என்ன செகண்ட் ஃபவுண்டர் ஆஃப் த கிறிஸ்டியானிட்டி என்று பைபிள் ஸ்காலர்ஸால போட்டப்படுகிற அப்போஸ்தலனாகிய பவுல் 14 நிருபங்களை, அதுவும் பைபிள்ல 14க்கு மேல எழுதி இருக்கிறார். ஆனா பைபிள்ல அங்கீகரிக்கப்பட்டு சேர்க்கப்பட்டது 14. அதுவும் 1, 2 இல்ல. அவர் சொல்றார், தேவன் எங்களை கொண்டு செய்தவைகளை
புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை. பிரியமானவர்களே, யார் மூலமோ இந்த சுவிசேஷம் நம்ம கேட்டோம், விசுவாச கதவு நமக்கு திறக்கப்பட்டதில்லை. இந்த ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். நம் மூலமாய் எத்தனை பேருக்கு இந்த கதவு திறக்கப்பட்டிருக்கிறது? 1 2 3 4. எங்க நம்மளை தெரிந்தெடுத்தார். நம்மள மாதிரி தானங்க அவங்கள இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு நம் மூலமாய் ஒரு நபருக்காவது நான் இந்த விசுவாசத்தின் கதவை திறந்து கொடுக்கலன்னா? வேத பாரகரை பார்த்து கோபத்தில் சொல்றார், பரிசேயரை பார்த்து கோபத்தில் சொல்ற, மாயக்காரராகிய வேத பாரகரே, உங்களுக்கு ஐயோ, நீ பரலோகத்தின் வாசலை பூட்டி போடுற அப்படிங்கிறார். நீ பூட்டி போடுற. என் கூட பல வருடம் பழகின ஒரு நபருக்கு இந்த விசுவாச கதவை நான் திறந்து கொடுக்கலன்னா அவனுக்கு நான் அந்த கதவை பூட்டி போட்டுட்டேன். சிலர் வாழ்க்கையில இந்த கிறிஸ்துவாகிய கதவை திறந்து கொடுக்கிற கீ நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அதாவது அவங்க நான் சொன்ன ரட்சிக்க அதெல்லாம் எனக்கு மேட்டர் கிடையாது. ஆண்டவர் உணர்த்துவார். இவன் உன் கூட பழகிட்டு இருக்கிறான். நீ ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி அந்த ஆள் ஒருவேளை இறந்துட்டாங்கன்னா, தங்களை கொண்டு செய்தவைகள் அந்த விசுவாச கதவனை திறந்து கொடுத்துடணும். உள்ள போயிட்டான்னா அவர் பார்த்துப்பார். இல்ல, நான் யாருக்கும் கதவை திறக்க மாட்டேன். நான் ஒருவனுக்கும் ஏன் இந்த கதவை திறந்து கொடுக்காம அங்க போன எனக்கு கதவு திறக்கப்படும் நினைக்கிறீங்க? இந்த பவுல் சொல்லுகிறார், எபேசியர் 3வது அதிகாரம் 1-2 வசனங்களிலே, இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாராய் இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனான, கிருபையினால கட்டவிழ்க்கப்பட்டோம். கிருபையினால கட்டப்பட்டிருக்கிறோமா? புறஜாதியாராய் இருக்கிற உங்கள் பொருட்டு. 2வது வசனத்தை வாசிங்க. உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. ஆமா, இதெல்லாம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்ல, நேரம் ஆயிட்டு. ஒரே ஒரு வார்த்தை, ஒரு நபருக்காவது இந்த விசுவாச கதவை திறந்து கொடுத்துருங்க. அட்லீஸ்ட் ஒரு பர்சனுக்காக. இல்ல நாங்க வருவோம், எங்களுக்கு எங்க கதையே இன்னும் டவுட்டா இருக்கு. எங்க கர்த்தர் நம்மை கிருபையாய் நியமித்திருக்கிறார். எப்படிங்க இருக்கும்? நம்ம கூட நெருங்கி பழகினவங்க நாம பரலோகத்திலையும் அவங்க பாதாளத்தில் இருந்து துடிக்கிறத பார்க்க நமக்கு கூச்சமா இருக்காது. இப்ப நோவா மட்டும் நீதியை பிரசங்கிக்காம பேழைக்குள்ள போயிருந்தா பேழைக்குள்ள நிம்மதியா இருந்திருப்பாரா? இல்ல. இப்ப பேழைக்குள்ள அவர் நிம்மதியா இருக்க ரீசன் என்ன? என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் நீதியை சொன்னேன். என்ன நீதி? அழிவு வரப்போகுது, உயிர் பிழைக்க பேழைக்குள்ளவா. இதுதான் காஸ்பல். இதுதான் காஸ்பல். என்ன? எல்லா மனுக்களும் பாவம் செய்து பாவம் செய்கிற ஆத்மா சாகும், உயிர் பிழைக்க இயேசுக்குள்ளவா. காஸ்பல். இந்த நீதியை பிரசங்கிங்க. இந்த நீதி பிரசங்கிக்க எப்படி மேடை, இப்படி கேமரா, இப்படி மைக்கெல்லாம் தேவையில்லை. உங்க கூட பழகிறவங்க இந்த கிருபைக்கு கட்டப்பட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னால யாருடைய வாசல் அடைபடக்கூடாது. என்னால, ஏன்னா சிலருக்கு அந்த கீயை உங்ககிட்ட தான் கொடுப்பார். உங்ககிட்ட தான் கொடுப்பார். எங்கப்பா நீ ஓபன் பண்ணி விட்டியா? அந்த நேரத்தில் அந்த நபர் கூட நம்ம வைராக்கியத்தையும் பகையும் வச்சிட்டு இருந்தா அந்த நபர் அப்படியே இறந்துட்டாருன்னு வைங்கள, நம்ம கிட்ட தானே கணக்கு கேட்பார். நாம் பெற்றுக்கொண்ட இந்த பாக்கியம், இது மற்றவர்கள் அறியணும். அர்ப்பணிக்கலாமா? இந்த கிருபைக்கு ஒப்பு கொடுக்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடில் கர்த்தானே காத்திடும். மேசியா வருகை சிலுவை அழைக்க விடும்.
ஓ முழங்காலில் நின்று தீனந்தோறும் தேவா, ரெண்டு கைகளை உயர்த்தி உமக்கோ ஒரு விசை கூட வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் ரலமா கரமா துரலரமா மேசியா வருகை வரையில் பலரை முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய ரெண்டு கைகளை உயர்த்தி உமக்கோ இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திடும் ஆவியா நொறுக்கும் உடையோ உமக்கே உகந்த தூய சரீரமா ஐமொழிகளையோ இயேசுவே வெற்றி வாழ்க்கையுள்ள அக்கினி என்னுள்ளம். கர்த்தர் நம்மை சபையிலே பார்த்தார். இன்னைக்கு நம்ம சபையில இருக்கிறோம். சொந்தங்களிலே பார்த்தார், சொந்தமா இருக்கிறோம். மந்தையிலே பார்த்தார், நாம இருக்கிறோம். நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டு, ஆமா நீ எதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கன்னு கேட்டா இது சொல்றதுக்கு எவ்வளவு பலனா இருக்கிறது. அதனாலதான் இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போதும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. அவர் நம்மை பந்தியிலே பார்த்தார், அவரோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது பார்த்தார், அவருடைய திட்டத்தில் இருக்கிறார். நம்மை கொண்டு தேவ திட்டம் என்ன? நம்மை கொண்டு அநேக புற ஜாதிகளுக்கு இந்த விசுவாசத்தின் வாசல் திறப்பது, திறக்கப்படுவது தேவனுடைய சித்தம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி உண்மையாய் அர்ப்பணிக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, சிலருக்காவது, என்னை சூழ்ந்திருக்கிறவர்களுக்காவது இந்த டோரை நான் ஓபன் பண்ணி கொடுக்கணும். எனக்கு அப்படி கிருபை தாங்கப்பான்னு விரும்பி கேட்கிறவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்துல வச்சு, நான் அப்படியே வாழ்ந்துட்டு போயிடக்கூடாதுப்பா, எனக்கு யாரையோ வச்சு இந்த டோரை ஓபன் பண்ணி கொடுத்தீங்களேப்பா, இந்த சத்தியத்தை யாரையோ ஒரு பர்சனை யூஸ் பண்ணினீங்களேப்பா, அப்படி என்ன சிலருக்கு யூஸ் பண்ணுங்கப்பா, என்ன சிலருக்காக நான் அப்படி போயிடக்கூடாதுப்பா. நாளைக்கு பவுல் வந்து சொன்னாரே, புறஜாதிகளுக்கு இந்த விசுவாசத்தின் கதவு திறக்கப்பட்டது என்று. ஹல்லேலூயா. ஏதோ வந்தோம் வாங்கணும் போனோம் இருக்க கூடாது. சபையே, நீ வளரணும், நீ வளரணும். இயேசுவை பத்தி சொல்ல உனக்கு அவ்வளவு வெக்கம் இல்ல? உன் கூட பழகிறவங்களுக்கு இயேசு நாமத்தை சொல்ல வெக்கம் இல்ல? ஆனா உனக்கு வியாதி வரும்போது இயேசு இயேசுன்னு கூப்பிடுற, நெருக்க வரும்போது இயேசு இயேசுன்னு கூப்பிடுற. எல்லாத்துக்கும் இயேசு வேணும், ஆனா 4 பேர்ட்ட அறிமுகப்படுத்துறது கஷ்டமா இருக்கு. இந்த பூமியில என்னை அறிக்கை பண்ணுகிறவனுடைய பெயரை நான் பரலோகத்தில் அறிக்கை பண்ணுவேன். இந்த பூமியில் என்னை மறுதலிக்கிறவனுடைய பெயரை நான் பரலோகத்தில் மறுதலிப்பேன் இயேசு சொல்றான். நாம் பெற்ற இந்த இன்பம், நாம் பெற்ற இந்த பாக்கியம் நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் பெற வேண்டாமா? நான் இந்த கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சொல்றவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆமே, அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே,
ஆட்கொள்ளும் தேவா அற்பமான வாழ்வு. சொல்லுங்க, நான் சிறுகவோ, நான் சிறுகவோ, நான் சிறுகவோ, தீபத்தின் திரியாய், தீபத்தின் திரியாய். சொல்லுங்க, நான் சிறுகவோ, நான் சிறுகவோ, நான் சிறுகவோ. எஸ் எஸ், தீபத்தின் திரியாய், தீபத்தின் திரியாய். இருண்டதோர் வாழ்வில், இருண்டதோர் வாழ்வில் இன்னமும் வாழ்வோர் இனியாவது. எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த வெளிச்சம் அறியாமல்? எத்தனை பேர் இருக்கிறாங்க? இனியாவது. ரெண்டு கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து, நாதா நாதானின் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில். ஆமென். என்னை காணுவோ, ஆமென். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடுமே, கல்மனமாற்றி. ஓஹோ, கல்வாரி ஸ்நேகம். ஓரலமம்ரே சந்தனரே. கடைசியா ஒரு விசை கூட, அற்பமான வாழ்வு, அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே. ஆட்கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. இந்த பூமியில நீர் வைத்திருக்கிற நாள் மட்டும் அநேகருக்கு இந்த விசுவாச வாசலை திறந்து கொடுக்கணும். அநேகருக்கு இந்த விசுவாச வாசலை திறந்து கொடுக்கணும். நான் சிறுகவோ, ஆமென். ஜீசஸ் க்ளோரி. தீபத்தின் திரியாய் நான் சிறுகவோ, இயேசுவே நான் சிறுகவோ. சூரலமகரமமா. தீபத்தின் திரியாய், தீபத்தின். ஆமென். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை. ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, எங்களை நீங்க ஏற்கனவே பார்த்தீங்க. இன்னைக்கு நாங்க பார்க்கிற ஒவ்வொரு மேன்மையும் நீர் எங்களை இதிலே வைத்து ஏற்கனவே பார்த்ததுப்பா. உங்க அன்பு எவ்வளவு பெரியது. இது நாங்க எங்களோடு வைத்துக் கொள்ளாம அநேகருக்கு இந்த பூமியில ஒன்று எங்களுடைய முடிவு அல்லது கர்த்தருடைய வருகை, அது வரைக்கும் அப்பா அநேகருக்கு இந்த விசுவாச வாசல் நாங்க திறக்கணும். இந்த கிருபைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உண்மையாய் அர்ப்பணித்த ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். இவர்கள் மூலம் இந்த வாசல் அநேகருக்கு திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. இவர்கள் நண்பர்கள், இவர்கள் சொந்தங்கள், இவர்களை சார்ந்தவர்கள் உம்மை அறிந்து கொள்வார்களாக. பெரிய காரியங்களை செய். சமாதானத்தோடு அனுப்பும் சாட்சியாய் கொண்டு வாரும். வேண்டிய சுகம் பலம் கிருபைகளை கொடுத்து காத்துக்கொள்ளும். மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும்